ஆமென். ஒரு வேத வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. யோவான் 11:32. நீர் இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவனும் அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். 2 காரியத்தை உங்களோட பேசுறேன். 32வது வசனத்துல இந்த ஸ்திரீகள் ஒரு காரியத்தை நினைக்கிறார்கள். என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால். அவங்க என்ன நினைச்சிருக்காங்க? ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். 3வது வசனத்துல ஆண்டவரிடத்திற்கு ஆள் அனுப்புறாங்க. என்ன ஆள் அனுப்புறாங்க? நீங்க சிநேகிக்கிறவன் என்னவா இருக்கிறான்? வியாதியாயிருக்கிறான். ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கிறார்கள், ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்கள். நிறைய வேளையில நீ நினைச்சது நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ ஜெபித்தது நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த சபையை பார்த்து சொல்றேன், நீ நினைச்சது நடக்காம இருக்கிறதே நல்லது. கையை உயர்த்துற ஆமென் சொல்லுங்க. நீ ஜெபித்தது நடக்காம இருக்கிறது நல்லது. இந்த வார்த்தை தான் உங்களோட பேசும் இருதயத்தில் விதைக்கப்பட்டது. ஆண்டவரே, இதை நான் நடக்கணும்னு நினைச்சேனே, நான் இவ்வளவு காரியத்தை நினைச்சு வச்சிருந்தேனே ஆண்டவரே, நான் நினைச்சது நடக்கலையே. வாயை திறந்த ஸ்தோத்திரம். கையை தூக்குக்கா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நினைச்சது நடக்கல. சொல்லுங்க, எதற்கு ஸ்தோத்திரம்? நான் ஜெபம் பண்ணேன், பதில் வரல. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவரே, நான் நினைச்சதை நீங்க செஞ்சிட்டீங்க, அதற்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் இல்ல. நான் நினைச்சதை நீ செய்யல, அதற்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்ததை நீ செய்யல, அதற்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில கர்த்தர் அதை தான் அவங்கள பார்த்து சொல்லணும், ரொம்ப இருதயத்தில் விதைச்சார். அவங்கள பார்த்து சொல்லு, நினைச்சது நடக்கல, ஜெபித்தது நடக்கல, விரும்பினது நடக்கல, உபவாசித்தது நடக்கல, கண்ணீர் விட்டது நடக்கல. நல்லா கையை தூக்கி சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இந்த சகோதரிகள், இந்த லாசரு தேவனுக்கு ரொம்ப சிநேகம் உள்ளவங்க, ரொம்ப அன்பானவங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் அன்பு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ நினைச்சது நடக்காது. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம்பா, ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். வீடு கேட்டேன், வீடு கொடுத்துட்டார், அதற்கு ஸ்தோத்திரம் இல்லை. நான் வீடு கேட்டேன், வீடு கொடுக்கல. நான் ஒரு வேலையை கேட்டேன், வேலை கொடுக்கல, ஸ்தோத்திரம். நான் பேசுறது புரியுதா? நான் நினைச்சேன், இதெல்லாம் நடக்கல. நான் ஜெபித்தேன், இதெல்லாம் நடக்கல. ஏன் தெரியுமா ஸ்தோத்திரம் சொல்லணும்? வாசிங்க எபேசியர் 3:20. வேகம், அத்தனை பேரும் பைபிளை கையில திறந்து வாசிக்கணும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் போதுங்க. ஏன் தெரியுமா நீ நினைச்சது வரல? ஏன் தெரியுமா நீ ஜெபித்தது வரல? இன்னும் அதிகமாய் கர்த்தர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் கர்த்தர் கொடுக்கல. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது?
நீ நினைச்சது ஏன் கர்த்தர் கொடுக்கல? நீ வேண்டிக் கொண்டது ஏன் கர்த்தர் கொடுக்கல? நீ உண்மையா தான் கேட்ட, நீ உபவாசத்தோட தான் கேட்ட, நீ கண்ணீரோட தான் கேட்ட, நீ முழங்காலோட தான் கேட்ட. ஆனால் நினைத்தது தடைப்பட்டது, வேண்டிக் கொண்டது தடைப்பட்டது. காரணம் ஏன் தெரியுமா? கீழ்ப்பாடி சபையே, கர்த்தர் சொல்றாரு, இன்னும் அதிகமாய் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் அதிகமாய் உன் பிரெயினை தாண்டி, உன் மூளையை தாண்டி, உன் முழங்கால தாண்டி அவர் இன்னும் அதிகமாய் கொடுக்க விருப்பப்படுகிறார். கையை உயர்த்துறோம் சொல்லுங்க. நான் நினைச்சது இல்ல, நான் வேண்டிக் கொண்டது இல்ல. ஆண்டவரே, நான் அழுத ஆண்டவரே, நான் கண்ணீர் விட்ட ஆண்டவரே, நான் ஏசப்பா கிட்ட டைம் எல்லாம் வேற கொடுத்தேன். இத்தனை நாட்களுக்குள்ள என் ஜெபத்தை, ஜெபம் கேட்கப்படலன்னு இல்லை, ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஆனா இன்னும் அதிகமாய் கொடுக்க விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 இடங்களில் இன்னும் அதிகமாய். எத்தனை இடங்களில்? வாசிங்க. யோவான் 11வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம் வாசிங்க. கையை உயர்த்தி வரோம் சொல்லுங்க. தேவன் அனுமதித்த இந்த குறைவு, அதில் இன்னும் அதிகமாய் கர்த்தர் செயல்பட விருப்பப்படுகிறார். வரோம் சொல்லுங்க. பாருங்களேன், ஒரு குறைவு வந்துச்சு, ஒரு வியாதி வந்துச்சு, ஒரு பலவீனம் வந்துச்சு. ஆண்டவரை மாற்றும் என்று கேட்டாய். கர்த்தர் ஏன் தெரியுமா மாற்றல? அதை தாண்டி இன்னும் அதிகமான பலனை கர்த்தர் கொடுக்க போறார். கரத்தை உயர்த்தி வரோம் சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி வரோம் சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி வரோம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்றேன், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். There is a bigger plan beyond every seed that Satan has planted in your life. யாருக்காவது புரிஞ்சுச்சா? தமிழ்ல சொல்லட்டா? சாத்தான் விதைத்த ஒவ்வொரு விதையை தாண்டி தேவனுடைய மகா பெரிய திட்டம் ஒன்று உள்ளது. நல்லா கையை தட்டு. There is a bigger plan. நான் பேசுறது புரியுதுங்களா? புரிஞ்ச ராமேன் சொல்லுங்க. யோசேப்பு குழியில் போடப்பட்டது சத்ருவுடைய திட்டமா இருந்தால், அதை தாண்டி தேவனுடைய மகா பெரிய திட்டம் ஒன்று இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எகிப்துல இஸ்ரவேலருடைய விடுதலை தாமதிக்கப்பட்டால், அதை தாண்டி கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் இருந்தது. கர்த்தர் சொல்றாரு, சில நேரங்களில் இந்த பலவீனத்தை தாண்டி ஒரு மகா பெரிய பலன் உண்டு, ஒரு மகா பெரிய திட்டம் உண்டு, ஒரு மகா பெரிய கிருபை உண்டு. பயப்படாதே, சத்ரு வெட்கப்படுவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவன் விதைத்த விதையை தாண்டி தேவனுடைய மகா பெரிய திட்டம் ஒன்று உள்ளது. சோர்ந்து போகாதீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. வியாதியை தாண்டி தேவன் மகா பெரிய காரியத்தை செய்வார். இன்னும் அதிகமாய் கர்த்தர் செயல்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது ஒரு காரியம், 6வது வசனம் வாசிங்க. பின்னும் 2வது ஒரு காரியத்தை சொல்றேன். தேவனுடைய தாமதத்துல இன்னும் அதிகமான கிருபை வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஏன் பேசுறேன்னு தெரியல, ஆனா கர்த்தர் இந்த வார்த்தை உங்களை பார்த்து ரொம்ப அழகா சொல்ல சொன்னார். கர்த்தர் தாமதித்தது இன்னும் அதிகமான காரியத்தை செய்ய. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய டைமிங்கை டவுட் பண்ணாத. அவர் கரெக்டா செய்வார், நன்மையா முடிப்பார், எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய தாமதத்தில் தேவனுடைய சித்தம் வெளிப்படும்.
தேவனுடைய தாமதத்தில் தேவனுடைய ஜெயம் வெளிப்படும். ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்கிறீங்களா? தேவனுடைய தாமதத்தில் பிசாசனுடைய திட்டங்கள் அவமாக்கப்படும். தேவனுடைய தாமதத்தில் பிசாசின் கொம்புகள் உடைக்கப்படும். தேவனுடைய தாமதத்தில் பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படும். தேவனுடைய தாமதத்தில் பிசாசு முழுவதுமாய் தோற்கடிக்கப்படுவார். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய தாமதத்துல பயப்படாதீங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் கேட்டேனே, ஜெபித்தேனே, உபவாசம் வந்தேனே, கண்ணீர் விட்டேனே. தம்பி, கையை உயர்த்துறோம்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கோ, சந்தோஷமா இருக்கியாக்கா? நல்லா கையை தூக்கிறோம்னு சொல்லு. அவர் தாமதிக்கவில்லை, உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமா இருங்க. உன் வியாதியின் மத்தியில், உன் பலவீனத்தின் மத்தியில் இன்னும் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்வார். தாமதத்தில் இன்னும் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்வார். முடிக்கிறேன். 35வது வசனத்தை வாசிங்க. 34, 35. இயேசு, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஏன் இயேசப்பா கண்ணீர் விட்டார்னா, அதற்கு முன்பதாக மார்த்தாளும் மரியாளும் என்ன பண்ணாங்க? கண்ணீர் விட்டாங்க. உன் கண்ணீரை தாண்டி இன்னும் அதிகமாய் கர்த்தர் செயல்படுவார். கையை உயர்த்துறோம்னு சொல்லுங்க. உன் கண்ணீருக்கு வல்லமை இருக்கு. உன் கண்ணீருக்கு வல்லமை இருக்கு. சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு அழுதேனே ஆண்டவரே, நான் இவ்வளவு கண்ணீர் விட்டேனே ஆண்டவரே. உன் கண்ணீரை தாண்டி ஒரு பலத்த கிருபையை கர்த்தர் கொடுக்க போறார். உன் கண்ணீரை தாண்டி ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உன் கண்ணீரை தாண்டி இன்னும் அதிகமாய் கர்த்தர் செயல்பட போறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை சொல்லட்டா? இழந்து போனதற்காய் அழுத நாட்கள் முடிந்து பரிபூரணத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிற நாட்களை கர்த்தர் கொடுக்க போறார். லாசரு இழந்துட்டான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? அந்த அழுகையை தாண்டி ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் கொடுப்பார். கையை உயர்த்துறோம்னு சொல்லுங்க. அழாத. அழுகைக்கு ஒரு நாட்கள் உண்டு என்றால் மகிமைக்கும் ஒரு நாட்கள் உண்டு. ரோமன் சொல்லுங்களேன். வியாதியை தாண்டி இன்னும் அதிகமாய். ரெண்டாவது என்ன சொன்ன? தாமதங்களை தாண்டி இன்னும் அதிகமாய். மூன்றாவது கண்ணீரை தாண்டி இன்னும் அதிகமாய். நாலாவது 39வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ நாலாவது ஒரு காரியத்தை சொல்றேன். நாற்றங்களை தாண்டி அவர் இன்னும் அதிகமாய் செயல்பட போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாற்றம் என்றால் முடிந்தது. நாற்றம் என்றால் நெருங்க முடியாதது. நாற்றம் என்றால் அழுகி போனது. நாற்றம் என்றால் மனிதனால் பயன்படுத்த முடியாதது. நாற்றம் என்றால் ரொம்ப மோசமானது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முடிந்தாலும் அதை தாண்டி இன்னும் நான் செயல்பட போறேன். கையை உயர்த்துறோம்னு சொல்ல. நான் பேசினது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்ச வரோம்னு சொல்ல. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் வராமல் இருந்தது நல்லது. நீ நினைத்தது நடக்காமல் இருப்பது, அதை தாண்டி இன்னும் அதிகமாய் கர்த்தர் செயல்பட போறார். நான் பேசுனது புரிஞ்சிச்சா? உங்க சபையினுடைய பெயர் என்ன? வானத்தின் வாசல் சபை. இந்த ஒரு வார்த்தையை பேசிட்டு போறேன். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் இன்னும் அதிகமாய் இந்த சபைக்கும் இந்த மக்களுக்கும் இந்த ஊழியத்துக்கும் கர்த்தர் செய்வார்.
ஆமென் சொல்றீங்களா? நல்ல தகப்பனே, உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அதிகமாய் செயல்படுவேன்னு கர்த்தர் சொன்னீங்க. செயல்படுங்க. உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெருக்குவார். உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் பெருக்குவார். இங்க இருக்கிற சிலருக்கான ஆட்டுக்கடாக்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உனக்கான ஆட்டுக்கடாக்கள் யெகோவா ஈரேவாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். அந்த மலை உச்சியில ஆபிரகாமுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனா கர்த்தர் ஏற்கனவே ஒரு ஆட்டுக்கடாவை வைத்திருந்தார். உனக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கிறியா? கண்களை ஏறெடுத்து பார். உனக்கான ஆட்டுக்கடாக்கள் கர்த்தர் ஏற்கனவே வைத்து விட்டார். மனுஷன் இல்லைன்னு யோசிக்கிறியா? கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். மனுஷன் உனக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறியா? கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். உன் ஆட்டுக்கடாக்கள் ஏற்கனவே உனக்காய் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிட்டார். ஆண்டவரே, அந்த மலையின் மேல யார் எனக்கு வருவார்? கர்த்தர் வருவார். அந்த மலையின் மேல யார் எனக்கு தயார் பண்ணுவார்? கர்த்தர் தயார் பண்ணி விட்டார். இட் இஸ் ஆல்ரெடி ரெடி. இட் இஸ் ஆல்ரெடி ரெடி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். 3 வார்த்தையை பேசும்படியாய் விதைக்கப்படுறேன். எத்தனை வார்த்தை கேட்குறீங்களா? அந்த மலையின் மேல ஆட்டுக்கடா இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு இருந்துச்சா இல்லையா? ஆட்டுக்கடாவை யார் தூக்கிட்டு வரணும்? வேலைக்காரன். யாரு தூக்கிட்டு வரணும்? யாரு தூக்கிட்டு வருவாங்க? கர்த்தர் உனக்கு ஒரு வேலைக்காரனா யாவையும் செய்வான். கையை உயர்த்துறோம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆட்டுக்கடாவை தூக்கிட்டு வரதுக்கு யாருமே இல்லையே. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு தூக்கிட்டு வந்து வைக்கிறேன், நீ கவலைப்படாத. மனுஷன் தூக்கிட்டு வர மாட்டான், நான் உனக்கு தூக்கிட்டு வரேன். 2வது கேட்குறீங்களா இல்லையா? 2வது ஒரு வார்த்தை, ஆட்டுக்கடா உன் தேவைகளை சந்திக்கிறவராய் அவர் இருப்பார். முதல் வார்த்தை என்ன சொன்ன? வேலைக்காரராய் இருப்பார். 2வது தேவைகளை சந்திக்கிறவராய் இருப்பார். 3வது ஒரு வார்த்தையை சொல்றேன், உனக்கு பதிலாய் யாவையும் சுமக்கிறவராய் அவர் இருப்பார். ரோமன் சொல்றீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில கடைசியா முடிக்கும் போது ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. உங்களுக்கான ஆட்டுக்கடா இருக்கு. கண்களை ஏறெடுத்து பார். மனுஷன் கொண்டு வரல, கர்த்தர் வச்சுட்டாரு. மலையின் மேல உனக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்காத, கர்த்தர் இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையின் மேல யாரும் இல்லைன்னு யோசிக்காத, கர்த்தர் ஏற்கனவே வச்சிட்டார் ஆட்டுக்கடாவை. சந்தோஷமா இருங்க. யெகோவா ஈரே யாவையும் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.